என்னோட தமிழ் பிகினர்ஸ் கிளாஸில் செகண்ட் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அடைமொழிகளில் 4 எடுத்துக்காட்டுடன் கூறுக. ஓகே, அடைமொழினா என்ன? இப்போ புண்ணிய அப்படி இருக்குது, பூ இன் நீய ஈய போடணும். ஓகேங்களா, அதெல்லாம் போட மாட்டோம். ஒரு 3 சுழி நான் யூஸ் பண்ணோன்னா அது புண்ணிய. புண்ணிய ஸ்தலம், புண்ணிய வான். ஓகேங்களா, புஷ்ப அப்படின்னா பூ இஷ்பெல்லாம் போடணும். ஒரு பா போட்டால் புஷ்பன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நமக்கு புக்குக்கு பின்னாடி நிறையா நமக்கு இருக்கும். அதில் எந்த நாளை வேணால் நீங்கள் காட்டலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா, இந்த அடைமொழி சொல்லுன்னு சொல்லிட்டு புக்குக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்கள், வங்கி. இந்த அடைமொழி சொல்லுன்றதுல இப்போ ஒரு வங்கின்றது ஒரு அடைமொழி சொல்லு தான். ஓகேங்களா, விளக்கு அப்படின்னா வி யூஸ் பண்ணால் அதுவும் அடைமொழி சொல். தொழில் தா யூஸ் பண்ணால் தொழில். ஏதாவது ஒரு நாளை படித்து வச்சுக்கோங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட்சினா க. ஓகேங்களா, இதெல்லாம் அடைமொழி சொல். ஓகேங்களா, க இச்சின்னு போடாமல் ஒரு கா போட்டாலே அது கட்சின்னு ஆகும். அதுதான் அடைமொழி சொல். சந்திர, சந்திர மதி, சந்திர மௌலி. எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே படித்து எழுதணும்லாம் இல்லை. உங்களுக்கு தகுந்தது, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு நோட்டில் ஒரு 4 எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் எழுத வேணாம். ஓகேங்களா, 4லேருந்து ஒரு 5-6 எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 6 மார்க்ஸ் கேட்கலாம், இல்லை 4 மார்க்ஸ் கேட்கலாம். 4 மார்க்ஸ் கேட்டால் 4 ரூல் கொடுத்து 4 எக்ஸாம்பிள் கொடுங்க. 6 மார்க்ஸ் கேட்டாலும் கூட எக்ஸாம்பிள்ஸ் கூட அதிகமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். 3-4 ரூல் எழுதிட்டு எக்ஸாம்பிள் 2 கொடுத்தா கூட 6 மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு சா யூஸ் பண்ணிங்கன்னா சந்திர மதி, சந்திர மதி, சந்திர மௌலி. மகா, ஒரு மா யூஸ் பண்ணிங்கன்னா மகா, மகாராணி, மகாவீரன். ஓகேங்களா, இதுமாரி தனியாக எடுத்து எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே எக்ஸாம் சென்டரில் போயிட்டு வேர்டு யோசிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வராது. இந்த ரூலை எழுதி நீங்கள் எந்த இதை அடைமொழியாக காட்டுறீங்களோ அதுக்கான எக்ஸாம்பிள் 2 எழுதி வச்சு இங்கேயே படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பத்திரம் இதை மாதிரி தனியாக கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா, இங்கே 4 அடைமொழின்னு கேட்டுட்டாங்க. இங்கே பத்திரம், திட்டம், இலக்கியம், விரும்புகிறேன் ஆகியவற்றை குறிக்க எந்த ஒரு மெய்க்கிரியை வெட்டப்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. ஓகேங்களா, அப்படி கேட்டுருவாங்க. இப்படி கேட்டால் கடன் பத்திரம், தன்னிரவு திட்டம், கூற விரும்புகிறேன், சங்க இலக்கியம். 4 மார்க் கொடுக்குறாங்க. 4 எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கணும், 4 வேர்டுலேயும். ஓகேங்களா, இந்த வேர்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, சங்க இலக்கியம்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுக்கலாம்? பரம்பரை இலக்கியம்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, எப்படி வேணால் கொடுக்கலாம். சத்துணவு திட்டம், சத்து நவு போட்டுக்கிட்டு திட்டம்னு கொடுக்கலாம். ஓகேயா, பழைய பாத்திரம், பழைய பத்திரம். ஓகேங்களா, பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வேணால் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், பட் எழுதி வச்சுக்கோங்க தனியாக ஒரு நோட்டில். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்துடலாம். சுருக்கெழுத்தில் எழுதுக. ஓகேங்களா, சுகாதாரத்துறை. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸில் எழுதணும். சுகாதாரத்துறை, சுகாதாரத்துறை. பொருளாதார சீர்திருத்தம், சீர்திருத்தம் திருத்தம் போட்டாலே சீர்திருத்தம், பொருளாதார சீர்திருத்தம். நிலசுவாண்டார். ஓகேங்களா, கல்லுனா ஒரு ஐஃபன் போட்டால் கல். நிலசுவாண்டர்கள். அவர் அவர் கூறிய, அவர் அவர் கூறிய. அதை போன்றதொரு. ஓகேங்களா, அதை போன்றதொருன்றது சுருக்கமில் வரும். கிராமலாக்ஸும் கலந்து கேட்பாங்க, தனிக்குறி சொல்லு. ஓகேங்களா, சட்டபூர்வமாக, சட்டபூர்வமாக. வரவு செலவு திட்டம். தேச உடைமையாக்க வேண்டும், தேச உடைமையாக்க வேண்டும். பாதுகாக்கப்படுவது. ஆரம்ப பாடசாலை. பாடவை ஒமிட் பண்ணிட்டு சாலை போட்டிங்கன்னா பாடசாலை. ஓகேங்களா, என்னோட கிளாஸ் ஓவர். இதுமாரி எனக்கு நான் 4 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.